அரசு பேருந்துகளை சிறைபிடித்தும் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்தும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பயணிகள். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து வெளியூர்களுக்கு செல்ல போதிய பேருந்துகள் இயக்கப்படாததே பயணிகளின் இந்த ஆக்ரோஷத்திற்கு காரணம். ஒரு நாள் 2 நாளில் சரியாகிவிடும் என்று எதிர்பார்த்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய சர்ச்சை முடிவே இல்லாமல் நீண்டு கொண்டே செல்கிறது. கிளாம்பாக்கத்தை சுற்றி சுழலும் இந்த சர்ச்சைகளுக்கு பல காரணங்கள் அடுத்தடுத்து அடுக்கப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. அதாவது பேருந்துகளை இயக்குவது மட்டுமே அரசின் பொறுப்பு, மற்றபடி நிர்வாக கட்டமைப்பு முழுவதையும் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்திருக்கின்றார் முதலமைச்சர் ஸ்டாலின். 46 ஏக்கர் பரப்பளவில் 450 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பேருந்து நிலையத்தை வருடத்திற்கு 2.5 கோடிக்கும் மேல் வருவாய் கிடைக்கும் வகையில் 15 வருடத்திற்கு குத்தகை விட்டிருக்கிறார்கள். இதைவிட மோசமான ஒரு நிர்வாக கட்டமைப்பை எங்கு பார்க்க முடியும் என்று கொந்தளித்திருக்கிறார்கள் பொதுமக்கள். வண்டலூர் பகுதியில் 2000 ஸ்கொயர் ஃபீட் அடுக்குமாடி கட்டடத்தின் ஒரு பகுதியையே 10 லட்சம் ரூபாய்க்கு வாடகைக்கு விடும் பொழுது வருடத்திற்கு தனியாருக்கு 2.5 கோடி ரூபாய் லாபம் பெறும் வகையில் திட்டத்தை செயல்படுத்துகிறார்கள் என்றால் யார் லாபத்திற்காக கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் கட்டப்பட்டது என்கிற சந்தேகம்தான் இங்கே எழுகிறது. பார்க்கிங் பகுதியில் விளம்பரமே 60 கோடிக்கு மேல் கிடைக்கும் என்கிறார்கள். பொதுமக்கள் தெருவில் நிற்க அந்த மொத்த லாபத்தை மட்டும் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுப்பதன் மூலம் யாரை திருப்திப்படுத்த பார்க்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின்? இந்த இடத்தில் தான் பிரதானமாக ஒரு கேள்வி எழுகிறது. இந்த ஊழலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உடந்தையா? நாளுக்கு நாள் மக்களின் வேதனை அதிகரித்து கொண்டே போக தீர்வில்லாமல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை சீரழித்து விட்டதா விடியா திமுக அரசு? திமுகவின் கிளாம்பாக்க குளறுபடி தேர்தலில் எதிரொலிக்குமா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் குழு.